ஆர்பி உதயகுமார் ஐயா அங்கிருந்து சடக்குன்னு வந்து இங்க பாருங்க, நம்ம ஊருக்கு ஒரு கின்னஸ் விருது வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்களா, நம்ம முதலமைச்சர் ஐயா ஏகத்துக்கு திட்டங்கள் பேர் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். யோசிச்சு வந்து அடுத்து ஒரு 4 திட்டத்து பேரை சொல்லுவார். திட்டமா இருக்கு, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் கவலையாகவும் இன்னொரு பக்கம் வேதனையாகவும் அப்படியே அவுத்து விட்டார். முதலமைச்சர் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதில் இந்த 4 ஆண்டுகளில் கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். மிக விரைவில் உலக சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மக்களோடு முதல்வர் என்று சொன்னார்கள், முதல்வரின் முகவரி என்று சொன்னார்கள். அம்மா காலத்திலே தான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயல்பட்ட போது அதற்கென்று அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, அந்த புகார் வந்த உடனே, ஆன்லைன் புகார் வந்த உடனே அதை உடனடியாக தீர்ப்பார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல்வர் முகவரி என்று சொன்னார்கள். அந்த முதல்வர் முகவரி எங்கே தொலைந்து போனது, எங்கே காணாமல் போனது என்று தெரியவில்லை. இப்போது உங்களோடு ஸ்டாலின் என்று இன்றைக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி இருக்கிறார்கள். ஆகவே பெயர் சூட்டு விழா நடத்துகிறதே தவிர அந்த குழந்தை பாலூட்டி, சோறூட்டி, சீராட்டி, வளர்த்து, ஆளாக்கி அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தார்களா என்றால் இல்லை. அதுபோலதான் இவருடைய திட்டம். பெயர் சூட்டுவார்கள், அதோடு மறந்து விடுவார்கள். மக்களுக்கும் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை.